டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பருமன் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணவு முறை, அதுவும் முக்கியமாக நிறைய பேருக்கு இடுப்பு பகுதியில் தசை அதிகமாக இருக்குங்க. பெண்கள் பலரும் சொல்ற ஒரு விஷயம், நார்மலா ஒரு ட்ரெஸ் நான் எடுக்கிறேன்னா உடம்பு எல்லாமே கரெக்டா இருக்குங்க, இடுப்பு பகுதி மட்டும் எனக்கு பெரியதாக இருக்கு, பின்பக்க தசை எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எனக்கு பெரியதாக இருக்கு, சைட்ல வெயிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட இடுப்போட சைட்ல அதிகமான தசைகள் கொழுப்பு சேர்ந்த மாதிரி லூஸா இருக்கக்கூடிய தசைகள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம உடல்ல தசைகள் அதிகமாக பெருத்து காணப்படுவதற்கு காரணம், இப்போ அதிகமா நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடல் உழைப்பு இல்லாமல் உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே நமக்கு இடுப்பு பகுதியை சுற்றிலும் தான் நமக்கு டெபாசிட் ஆகுது. அதுவும் பெண்களுக்கு முதல்ல நமக்கு எங்கெங்க வெயிட் போட ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு பகுதி தான். ஸோ இடுப்பு பகுதி, இடுப்பை சுற்றி அடிவயிற்று பகுதி, இந்த மாதிரி தான் நமக்கு மேல் தொடை பகுதி, இந்த இடத்துல எல்லாம் அதிகமான தசைகள் சேர ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலா இருந்ததை விட பருமன் அதிகமாயிட்டே போகுதுங்க அப்படின்னு போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இப்போ நம்ம இன்ச் டேப் வச்சு பாக்குறேங்க, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் அதிகமாயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நமக்கு இடுப்பு பகுதியில அதிகமான தசைகள் இருக்கு. ஸோ காரணம் நம்ம உட்காந்துட்டே இருக்கிறதுன்னு நான் சொன்னேன். இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை கன்சியூம் பண்ணிக்கிட்டே வராங்கன்னா டக்குன்னு நமக்கு இடுப்பு பகுதியில தான் ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசையை நம்ம எப்படி குறைப்பது? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எக்ஸசைஸ். உடற்பயிற்சி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வெயிட் லாஸ் கண்டிப்பா பண்ண முடியாது, அதுவும் இடுப்பு பகுதியில. இப்போ பாத்தீங்கன்னா அப்பர் லிம்ஸ், லோயர் லிம்ஸ், அதாவது கைகள்ல, ஷோல்டர்ல, ஆர்ம்ஸ்ல, கால் பகுதியிலாம் ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வயிறு, தொப்புள் பகுதியில இருந்து நமக்கு மேல் தொடை பகுதி வரைக்கும் சரியா மூமெண்ட்ஸ் இல்லாம தான் இருக்கும், ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ் கொஞ்சம் சிரமம் எடுத்துதான் நம்ம செய்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ படுத்துட்டே சைக்கிளிங் பண்றது, ஸோ கொஞ்சம் புஷ்அப்ஸ் பண்றது, சில வகையான யோக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல சூரிய நமஸ்காரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 12 போஸ்டர்ஸ் ஒரே ஆசனால நமக்கு வந்துடுது. ஸோ ரெகுலரா காலையில ஒரு 12 ரவுண்ட்ஸ், ஈவினிங் ஒரு 12 ரவுண்ட்ஸ் சூரிய நமஸ்காரம் மட்டுமே பண்ணாலே ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறையும். இதனோட சேர்ந்து புஜங்காசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ஜாரி ஆசனம் தவறாமல் பெண்கள் செய்யணும். இது ரெண்டுமே நம்ம கரெக்டா ரெகுலரா பண்ணிக்கிட்டே வரும்போது இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், லூஸா இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு சீக்ரெட் என்னன்னா, நம்ம இந்த எக்ஸசைஸ் யோகா பண்றதுக்கு முன்னாடி இந்த டீ குடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டாக்ஸின்ஸ் நமக்கு ஈஸியா வெளியேறும். ஒரு சிலருக்கு காலையில வாக்கிங் போகும்போதோ எக்ஸசைஸ் பண்ணும்போதோ அதிகமான ஸ்வெட்டிங் வரும், வியர்வை அதிகமாக வரும். அப்போ இந்த டீயை நம்ம குடிச்சிட்டு, ஹெர்பல்ஸ் டீயை நம்ம குடிச்சிட்டு வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது வியர்வையில நமக்கு எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டு, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த டீயை நம்ம குடிக்கலாம்? முக்கியமாக இதுல டீ அப்படின்னு சொல்லும்போது நிறைய மூலிகைகள் சேர்த்து நம்ம வீட்டுல கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுல முக்கியமாக நமக்கு மஞ்சள், மஞ்சள் கொம்பு நமக்கு தேவைப்படுது, விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விரலி மஞ்சள் நமக்கு தேவைப்படுது. அதற்கு அடுத்ததாக சீரகம், முக்கியமான ஒரு மூலிகை சீரகம். அதற்கு அடுத்ததாக வாய்விடங்கம், வால்மிளகு இதுல சேர்க்கணும். அதற்கப்புறம் திப்பிலி, சிற்றரத்தை. சிற்றரத்தையெல்லாம் சொல்லும்போது உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியதுதான், ஆனா நம்ம உடல் எடையை இது வேகமாக குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆவாரம்பூ, பிரண்டை, நன்னாரி, வெட்டிவேர். ஸோ இந்த 10 வகையான மூலிகைகளும் இதுல சம அளவு சேர்த்துக்கணும். சம அளவு சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு காலையில 1 ஸ்பூன் அளவு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர்ல நல்லா பாயில் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணிட்டு 1 கிளாஸா வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டோம், தேன் கலந்து இதை நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ உடலே நமக்கு லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் எல்லாமே பண்றோமோ, உடல் உழைப்பு, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் போது
நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டீ குடிக்கும்போது வேற என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது? கட்டாயம் சுகர் பேஷண்ட்ஸ் இதை குடிக்கலாம். சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ரால் லெவல், பிபியும் நமக்கு குறையும். அதனோடு சேர்ந்து உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதிகமான உடல் பருமன், உடல் எடை அதிகரிப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த டீயை நம்ம ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தைல வகை தினம்தோறும் நம்ம அடிவயிற்று பகுதியில, தொடை பகுதியில அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரக தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ கருஞ்சீரக தைலம் பயன்படுத்தும் பொழுது அடிவயிற்று பகுதியில, சைட்ல, இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான பயிற்சி முறைகளும் இந்த சித்த மருத்துவ முறையும் ஃபாலோ பண்ணும்பொழுது உடல் பருமன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.